இந்த ஒரு மிஸ்டேக் செய்யாதீங்க. டிவோர்ஸ் அல்லது செப்பரேட்டான ஒரு லைஃப்க்கு அப்புறம் பலர் தெரியாம பெரிய தவற மீண்டும் மீண்டும் செய்யறீங்க. இந்த ஒரு மிஸ்டேக் தான் உங்களோட ஃப்யூச்சரை ஸ்லோ பண்ணுது, கான்ஃபிடென்ட்டை குறைக்குது, ஹீலிங்கை ஸ்டாப் பண்ணுது. இந்த வீடியோவில் டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவாய்ட் செய்கிற முக்கியமான மிஸ்டேக், லைஃப்பை ரீசெட் பண்ணுறதுக்கு உண்டான பவர்ஃபுல் மைண்ட் செட் என்ன, பாஸ்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ப்ராக்டிக்கல் கைடன்ஸ், எமோஷனல் ஹீலிங் ப்ளஸ் செல்ஃப் க்ரோத் சீக்ரெட். நீங்கள் வாழ்க்கையை மறுபடியும் ரீசெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். டிவோர்ஸ்க்கு பிறகும் செப்பரேட்டான ஒரு வாழ்க்கைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறப்பவும் பலர் தன்னோட வாழ்க்கையை எப்படி ரீசெட் பண்ணணுன்றது தெரியாமல் பலர் தவிச்சிட்டு இருக்கீங்க. பிரிவு வழியை தருது, ஆனால் அந்த வழியிலிருந்து மீண்டு வரதுக்கு உண்டான சீக்ரெட் ஸ்டெப்ஸும் அதனோட ஐடியாஸும் உங்களுக்கு தெரியல. அதனால் உங்கள் வாழ்க்கை தள்ளாடுது. நான் உங்கள் குமரேசன் மணி லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்கிறீங்களோ, அந்த வழிகளெல்லாம் தாங்கிக்கிறீங்களோ, அந்த தாங்கிக்கிட்டு அந்த முயற்சிகளை முன்னெடுக்கிறீங்களோ, அதே அளவுக்கு உங்கள் பிரெயின்லேயும் ஒரு நியூரோ பிளாஸ்டிசிட்டி அந்த வழிகள் உருவாகும். அந்த வழிகளை உருவாக்கி அதில் ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் உங்கள் லைஃப் ஸ்டாண்டர்டாக அமையும். இதுதான் சயின்ஸ் சொல்லுது. நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் பிரெயின் புதிய கனெக்ஷனை உருவாக்கும். சோதனைகளை தாண்டி வரக்கூடிய வழிகள் தான் உங்களோட மைண்ட் க்ரோத் செட். நீங்கள் போராடுற வரைக்கும் உங்கள் பிரெயின் சொல்யூஷனை தேடிக்கிட்டே இருக்கும். அதனால் தோல்வி ஃபைனல் ஆகாது. முயற்சி நின்னாதான் தோல்வி. முயற்சி நடக்கும்போது கூட சயின்ஸ் உங்கள் கூட தான் இருக்குது. இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். டிவோர்ஸ்க்கு பிறகு ஒரு மிஸ்டேக் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, அது என்னென்னா, என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் இந்த இடத்துலையே எல்லாமே எனது மிஸ் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையும் மிஸ் பண்ணிட்டேன், என்னோடய க்ரோத் போயிடுச்சு அப்படின்றத அந்த மைண்ட் செட்டு உங்களை தடுக்குது. அந்த மைண்ட் செட்டு உங்களை ஒரு நிமிஷம் மட்டும் தடுக்கலை, ஒரு டைம் மட்டும் உங்களை தடுக்க கிடையாது. உங்களை அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் பர் டேக்கு நிறைய டைம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறப்போ உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் அதை நம்பிடுது. ஸோ இந்த மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ணாதீங்க. அடுத்தது, லைஃப் ரீசெட் பண்ணுறதுக்கு பவர்ஃபுல்லான மைண்ட் செட். மைண்ட் செட்டு தான் ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அது உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, என்னோட வாழ்க்கையை மட்டும் கிடையாது, எல்லா மனித வாழ்க்கையும் மைண்ட் செட்டு தான் நிர்ணயிக்குது. ஸோ மைண்ட் செட்டில் நீங்கள் ஏதாவது போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி அதுக்காக நீங்கள் பாசிட்டிவாக கொஞ்சம் நேரமும் நெகட்டிவாக கொஞ்சம் நேரமும் என்னால் முடியும் அப்படின்றதுக்கு வாழ்க்கையில் வாழ முடியுன்ற அந்த தாட்ஸ் கொஞ்சம் நேரமும், முடியாது அப்படின்ற தாட்ஸ் கொஞ்சம் நேரமும், இந்த மாதிரி மைண்டை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் ரீசெட்டே ஆகாது. லைஃப்க்கு என்ன தேவையோ அதை மைண்டால் நீங்கள் ரீசெட் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் ரீசெட் ஆகிடும். மைண்ட் ரீசெட் இஸ் ஈக்குவல் டு லைஃப் ரீசெட். இதில் ரெண்டுமே ஈக்குவாலிட்டி தான். நீங்கள் இதில் எது கம்மியானாலும் மறுபடியும் உங்கள் லைஃப்பை ஃபெயிலியருக்காக மட்டும்தான் உங்கள் மைண்ட் ஷிஃப்ட் ஆகுமா வழியா உங்கள் பாஸ்ட்காகவோ இல்லை உங்களோட க்ரோத்துக்காகவோ இல்லை உங்களோட சக்ஸஸ்க்காகவோ உங்கள் மைண்ட் ஷிஃப்ட் ஆகாது. மைண்ட் செட் இஸ் ஈக்குவல் டு லைஃப் செட். ஸோ மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணுற அந்த டெக்னிக்கு உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுற அந்த நேரம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஸோ அதை ஷிஃப்ட் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கு உண்டான சொல்யூஷன் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். எமோஷ்னல் ஹீலிங். எமோஷ்னலாக வர பிரச்சனைகளை நீங்கள் ஹீல் பண்ணணும். உங்கள் அன்றாட வாழ்க்கையினாலும் சரி, இல்லை நீங்கள் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நடந்த எமோஷ்னல்ஸை நீங்கள் ஹீல் பண்ணாமல் உங்கள் பர் டேவையோ உங்களோட சக்ஸஸ்வோ இல்லை உங்களோட மைண்ட் செட்டையோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எமோஷ்னல் ஹீலிங் ஹீலே ஆகாது. மீண்டும் உங்களை ஒரு பயமான ஒரு வாழ்க்கைக்கு தான் கூட்டிகிட்டு போகும். ஒரு தெளிவில்லாத பாதைக்கு தான் உங்கள் மைண்ட் செட் உங்களை ட்ராவல் பண்ண வைக்கும். ஏன்னா மனசும் உங்களோட ஹீலிங்கும் ஒன்றாகும்போது தான் உங்களுக்கு ஷிஃப்ட் கிடைக்கும். அதுதான் லைஃப் ரீசெட்டு. அது லைஃப்பை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிற மூமெண்ட்டு, அந்த பாயிண்ட்ஸு, இது எல்லாமே இந்த ஹீலிங்கில் தான் அடங்கியிருக்கு. ஸோ ஹீலிங்கை நீங்கள் முறைப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது ஷிஃப்ட் ஆகும்.
அது வந்து கிளியர் ஆகும். ஸ்டில் உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹீலிங் தேவை. ஸோ ஹீலிங்கோட பவர் என்னன்னு இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ ஹீலிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்கள் லைஃப்பையே ஹீல் பண்ணி நெக்ஸ்ட் லைஃப்க்கு அது வந்து ஒரு பாத்வேவாக உங்களுக்கு அமைஞ்சிடும். நெக்ஸ்ட் செல்ஃப் க்ரோத் சீக்ரெட். இது உங்கள் லைஃப்பில் மிக இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. உங்களோட சக்ஸஸ்க்கு செல்ஃப் க்ரோத்து தான் உறுதுணையாக இருக்கும். ஒன் ஆஃப் த உங்களோட பிரதர்ன்னு சொல்லலாம், இல்லைனா உங்களோட சிஸ்டர்ன்னு சொல்லலாம், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ஏன் உங்களோட ஃபாதர் மதர்னு கூட இந்த சீக்ரெட்டை சொல்லலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. உங்கள் வாழ்க்கைக்கு நம்பிக்கைக்கூடிய ஒரு செயலாக உங்களை மாற்றும், உங்களோட லைஃப்பை மாற்றும், உங்களோட பிரச்சனைகளை சேஞ்ச் பண்ணும், உங்களோட வழிகளிலிருந்து போக்குறதுக்குண்டான சீக்ரெட்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா செல்ஃப் க்ரோத்து தான் எல்லாருக்குமே ஃபண்டமெண்டல். உங்களை நீங்கள் க்ரோத் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் என்ன, அதுக்கு உண்டான ஆக்டிவிட்டி என்ன, அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன, இதை தேடி போங்க. உங்கள் வாழ்க்கை உங்களை தேடி வரும். ஏன்னா ஒன்றை நம்ம தேடி போகிறப்ப தான் அது நமக்கு ஆப்போசிட்டாக தேடி வரும். இதை தான் நியூட்டன் லாஸ் கூட இருக்குது. ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் உங்களோட ஒவ்வொரு தேடல்களுக்கும் எதிர்வினையான தேடல் உங்களை தேடி வரும். இன்க்ளூடிங் பிரபஞ்சம் கூட இதை தான் செயல்படுது. இதை தான் எல்லாரும் பிரபஞ்சம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதவே ஈர்த்து வரும்னு கூட சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதுதான் ரியாலிட்டி, இதுதான் சயின்ஸ். லைஃப்பை ரீசெட் பண்ணால் நீங்கள் தாராளமாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் எப்பயுமே உங்களுக்கு வீடியோஸ் மூலியமாகவும் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து 7 வீக்கில் ப்ரூவன் மெத்தடில் உங்களுக்கு வந்து ரீசெட் பண்ணிடலாம். உங்கள் லைஃப் 100% சேஞ்ச் ஆகிடும். 7 வீக் ப்ரூவன் லைஃப் ரீசெட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணோட கிளைண்ட்டோட ரிசல்ட், அவங்க லைஃப்பில் நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன ரிசல்ட்டை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். லைஃப்பில் பலவிதமான ஏமாற்றங்கள், மேரேஜ்க்கு முன்னாடியும் பலவிதமான ஏமாற்றங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரேஜ்க்கு அப்புறமாவது தன்னோட லைஃப் சக்ஸஸாக நம்ம நினச்ச மாதிரி விருப்பப்பட்டு வாழலாம். ஏமாற்ற வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை நம்ம வந்து மேரேஜ்க்கு அப்புறம் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு கான்சியஸாக தன்னோட வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ராப்ளம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே உருவாயிடுச்சு. ஸோ அதுக்குண்டான பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சொல்யூஷனை தேடி இருக்காங்க. அந்த சொல்யூஷன் 100% ஒர்க் ஆகலை, ஒரு 80% ஒர்க் ஆகிருக்கு. பட் ஆனால் ப்ராப்ளம் 20% ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராப்ளத்தோட அந்த 20% ப்ராப்ளத்தோட மறுபடியும் லைஃப்பை வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 20% ப்ராப்ளம் ஒரு 6 மந்த் கழிச்சு 200% அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, க்ரோத் ஆகிடுச்சு. ஏன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் அந்த ப்ராப்ளம் அதோட இடத்துல ஸ்டாப் ஆகிடும். அது வந்து இன்க்ரீஸ் ஆகாது, அது டெவலப் ஆகாது, அதை பற்றி தாட்ஸ் வராது, அதை பற்றி ஸ்பீச் வராது, அதை பற்றி ஒரு சிந்தனை வந்து அதன் மூலிமா நம்ம கோபப்பட்டு வேற ஒரு பிரச்சனைகளை நம்ம உருவாக்க முடியாது நம்ம ஃபேமிலிக்குள்ளே. ஸோ இதையெல்லாம் தடுக்கலை. பட் ஆனால் அந்த 20% சடன் பீரியடில் 200% சேஞ்ச் ஆனதுனால அவங்க லைஃப் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க லைஃப் அவங்க விட்டு எல்லாமே போயிடுச்சு. ஸோ சிங்கிளாக தன்னோட வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்பயும் மறுபடியும் இந்த பிரச்சனைகள், சிந்தனைகள், இந்த தாட்ஸு இது எல்லாமே அவங்கள விட்டு விலகலை, அவங்களுக்குள்ளேயே ஒரு மேக்னெட்டாக ஒட்டிடுச்சு. ஸோ இதிலிருந்து எப்படி மீண்டு வருதுன்றது யோசிச்சாங்க, முடியலை. அப்போ தான் அவங்களுக்கு வாழ்க்கையே எனக்கு தண்டனையாக மாறிடுச்சு அப்படின்றத அந்த மைண்ட் செட்டில் அவங்க வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ அது அவங்கள வாழ விடலை. ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3 மந்த் கழித்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்ம கோச்சிங்கில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு முறையான கோச்சிங் கொடுத்து அவங்க லைஃப்பை வந்து ரீசெட் பண்ணோம். அந்த ரிசல்ட்டை தான் இப்போ நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக அவரோட ரிசல்ட்டில் அவங்க லைஃப்பில் நடந்தது என்னென்னா, அவங்களோட மைண்ட் செட்டு ஒரு நாள் புரிஞ்சுது, அது தண்டனை இல்லை, மாற்றம் தான் தீர்வு அப்படின்றது அவங்களே ஃபீல் பண்ண ரிசல்ட்டு தான் இப்போ நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த நிமிஷமும் உங்கள் மனசும் இந்த மாதிரி உங்களுக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் சீக்கிரமாக கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு வழியாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அது உங்களுக்கு வெற்றியாக மாற வாய்ப்பு இருக்குது. இது முடிவு இல்லை, இதுதான் உன் புதிய ஆரம்பம். இன்னைக்கு வழி இருக்கலாம் உள்ளுக்குள்ளே, ஆனால் நாளைக்கு நீ தான் வலிமை. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அடுத்த ஸ்டெப்புக்காக. வாழ்க்கையே தண்டனையாக மாறிடுச்சுன்றது ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு நாள் நிஜம் புரியும், அது தண்டனை இல்லை, மாற்றம்தான் தீர்வும். குடும்பத்தை உடைக்க அல்ல, உடைந்த மனதை காப்பாற்ற. கடந்த காலத்தை மாற்ற முடியாது, எதிர்காலத்தை மாற்ற ஆரம்பிப்போம்.
லைஃப் ரீச் நவ்.